ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ லாஸ்ட் மினிட் நீ இப்போ படிச்சுக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் இப்போ தான் வந்து பாஸ் பண்ணுறதுக்கே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோடைய நோக்கம் வந்து நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 3 hours, ஒரு 3 மணி நேரம், ஒரு 11-12 மணி வரைக்கும் நீங்கள் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து காலையில் ஒரு 1 மணி நேரம் நல்லா படிச்சிங்க அப்படின்னா, ஒரு காலையில் 1 மணி நேரம் கொஞ்சம் வெள்ளனை எழுந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி வந்து ஒரு 60லேருந்து 70+ 90க்கு எடுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஏன்னா நிறையாவது வந்து படிச்சு எழுதுற மாதிரி இருக்கும், நிறையாவது புரிஞ்சு எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் வந்து இதில் புரிஞ்சு எழுதலாம், ஈஸியாக எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறது, லாஸ்ட் மினிட் பாஸ் பண்ணுறதுக்குமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பட் பாஸ் மார்க்கு ஜஸ்ட் 25, அது ஒரு மேட்ரே கிடையாது. ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணலாம் இங்கிலீஷில். ஸோ அதனால் பாஸ் பண்ணுறதுக்கே பயந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது வேலைக்காகாது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸி. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது ஒரு 50லேருந்து 60 மார்க்கு. இந்த லாஸ்ட் நைட் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு இந்த 50லேருந்து 60 மார்க் நீங்கள் எடுக்கணும்னா எல்லா கொஸ்டினையும் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறதே நான் சொல்றேன். அண்ட் இதுல முக்கியமா ஒரு சில கொஸ்டின்லாம் லட்டு மாதிரி ஃபுல் மார்க் வாங்கலாம், 5 மார்க் கொஸ்டின்லாம். ஸோ அதெல்லாம் என்னென்ன டாபிக் அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மினிட் ஸ்டடி வீடியோ தான் இது. 12th இங்கிலீஷ்க்கான ஒரு லாஸ்ட் வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறது பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க, நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் வேர்டு வந்து இந்த மெட்டீரியல் உள்ள எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க. இப்போதைக்கு வந்து ஒன் வேர்டு வந்து ஆல்ரெடி நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இது எல்லாமே ஓகேங்களா. ஸோ ஒன் வேர்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபாரின் வேர்ட்ஸ் எல்லாமே இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி ஒரு 89 பக்கம் இருக்குது இதுல. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அந்த கொஸ்டினுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஆன்சர் கீ இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பருடைய ஆன்சர் கீலாம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த மெட்டீரியலும் அந்த கொஸ்டின் பேப்பரும் 2 பிடிஎஃப்மே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதில் உள்ள ஒன் வேர்ட்ஸ்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒன் வேர்டில் ஈஸியாக 10 மார்க் எல்லாருமே எடுத்துருவீங்க, அது நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் ஒரு 60-70 மார்க் வாங்கணும் அப்படின்னா 90க்கு ஸோ ஒன் வேர்டில் ஒரு 15 அந்த மாதிரி மார்க் வந்து வாங்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ரொம்ப அந்த புக் இன்சைடு போகல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் டெக்ஸ்ட் புக்கில் உள்ள அந்த ஒன் வேர்ட்ஸ் மட்டும் அது படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மெட்டீரியல் உள்ளதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியல் உள்ளது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. சோ இதுல வந்து எதெல்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னு தமிழ்லயே எழுதி கொடுத்திருப்பாங்க. சோ அதனால இந்த மெட்டீரியல் உள்ளதை படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒன் வேர்டு. சோ ஒன் வேர்ட்ல எல்லாருமே ஒரு 10லேருந்து 15 மார்க் கம்பல்சரி இப்போ நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் வாங்கிடலாம். சோ அதனால ஒன் வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா. அப்ரிசியேஷன், கிராமர் கொஸ்டின்லாம் அதெல்லாம் வந்து எப்படின்னு சொல்கிறேன். போயத்தில் உள்ள அப்ரிசியேஷன் கொஸ்டின் நம்பர் 21லேருந்து 26 வரைக்கும் போயத்தில் இருந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டினை பொறுத்தவரை வி ரெஃபர், இந்த கேசல் அப்படின்னு வந்துருச்சுனாவே ஸோ ஓகேங்களா, இந்த கேசல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாவே அதுக்கு வந்து கீவேர்ட்ஸ் இருக்கும், அது இஆர்சியில் இருக்கும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் வந்துச்சுனாவே அது இந்த லெசன் தான். அப்போ கேசல்ல இருந்து விங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுறதுன்னா சோல்ஜர் தான். ஸோ இந்த மாதிரி ரெஃபர் அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் மெயினாக. ஏன்னா கன்ஃபார்ம் ரெஃபர் டைப்பில் வரும். வி ரெஃபரு, வேற என்ன இருக்குது, அடுத்து ரெஃபர், மீனிங், இது ரெண்டையுமே வந்து நல்லா பார்த்துங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ரெஃபருங்கிறது அது ஒன்று தான் இருக்குது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மாதிரி டைப்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்துக்கும் பாருங்க 12 கொஸ்டின், ஆன்சர்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின் இதில் உள்ளதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம எல்லாமே எழுத முடியுமான்னு தெரியாது, பட் 1 or 2 கொஸ்டின்ஸ் எழுதலாம். சம் மார்க்ஸ் ஒரு கொஞ்சம் மார்க்ஸ் வரும். இப்படி கொஞ்சமா அங்கேயும் இங்கே ஒரு 4-5 சேர்த்து தான் நம்மளால 60-70 வாங்க முடியும். ஸோ அதனால இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராமர் கொஸ்டின்ஸ். ஸோ கிராமர் வந்து எப்படி அட்டென்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இதுவுமே அதுதான். அப்ரிசியேஷனில் கம்பல்சரி வந்து ஒரு 3 கொஸ்டினாவது 3 மார்க்குக்காவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்துடும். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நல்லா பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு இதுலேயுமே உள்ளது வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த வி ரெஃபர், அந்த ஹீ ரெஃபர்னா என்ன, தே ரெஃபர்னா என்ன, ஸோ மீனிங் என்ன, அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் இதெல்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே. அடுத்தது வந்து கிராமரை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இஃப் கிளாஸ் ஓகேங்களா. ஸோ இஃப் கிளாஸ் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, ரீரைட் த சென்டென்ஸ் மேக்கிங் அன் இன்டர்வென்ஷன் இன் த கண்டிஷனல் கிளாஸ். லைக் இஃப் ஐ ஹேட் none there earlier and none this earlier I would have helped you. அப்போ இஃப் வந்திருக்கா, இந்த இடத்துல இஃப் எடுத்துருங்க. ஹேட் ஐ none this earlier I would have helped you. ஸோ இந்த மாதிரி இஃப் கிளாஸ் வந்து இஃப் கிளாஸஸ் கண்டிஷனல் கிளாஸஸ்ல வந்து நீங்கள் வந்து இஃப் வந்து தூக்கிடணும். எல்லாத்துக்குமே அப்படிதான். இஃப் அப்படிங்கிறப்ப ஸோ நீங்கள் வந்து இஃப் வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா. அடுத்து இன்வென்ஷன் இஃப், அது வந்து கண்டிஷனல், இது வந்து இன்வென்ஷன். ஸோ டிப்ஸ் பாருங்க. இஃப் பிளஸ் டோன்ட் வந்துச்சுன்னா அன்லெஸ், இஃப் டசன்ட்ங்கிறது அன்லெஸ், இஃப் டிட் அன்லெஸ், இஃப் ஹேட் அன்லெஸ். வெர்பு நெகட்டிவ் ஃபார்ம் டு நாட் சென்ட், டு அந்த நெகட்டிவ்ல வருது ஓகேங்களா. சிந்து வுட் நாட் ஹாவ் ஓன் த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அன்லெஸ் ஷி ஹேட் சிங்கிள் மைண்ட் ஓகேங்களா. சிங்கிள் மைண்டட் டிவோஷன். அப்போ சிந்து வுட் நாட் ஹாவ் ஓன்
would not have won the world championship if unlessங்கிறப்ப அந்த இடத்துல if யூஸ் பண்ணணும் நீங்க ஓகேங்களா. if she had not had single minded devotion. ஸோ அந்த இது வந்து பாத்துங்க unlessங்கிற இடத்துல if யூஸ் பண்ணணும். அதான் if கிளாஸை பொறுத்தவரை அந்த இடத்துல if யூஸ் பண்ணி unlessங்கிற இடத்துல if யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றி சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் பார்த்துங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க. ப்ரொனவுன்ஸ் ஐ அப்படின்னா மை, விங்கிறது அவர் நாங்கள் அப்படிங்கிறது எங்களுடையது, அந்த மாதிரி யூ யோஸ் உங்களுடையது, ஹி ஹிஸ் அவனுடையது, ஷி ஹெர் அவளுடையது, இட் இட்ஸ், தே தேர் அவர்களுடையது. ஸோ அந்த மாதிரி இது பார்த்துங்க. தோ ராஜு இஸ் வீக் ஹி வாஸ் ஃபாஸ்ட், ராஜு இஸ் வீக் பட் ஹி வால்க்ஸ் ஃபாஸ்ட். ஸோ அந்த இது பார்த்துக்கோங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஓகேங்களா, தோ வர இடத்துல வந்து பட்டு, தோ எடுத்துட்டு பட்டு போடணும் ஓகேங்களா. இதே தான் நான் ஸ்பாட் தேரர்ல சொல்லியிருப்பேன், தோவும் பட்டும் ஒன்னா வந்துச்சுன்னா பட்டை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த கண்டிஷனல் கிளாஸஸ் தோ வந்துச்சுன்னா வி ஹேவ் டு ரிமூவ் தோ ரிமூவ் பண்ணிட்டு பட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ அந்த மாதிரி இது பார்த்துக்கோங்க. இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் யூ வில் வின், ரன் ஃபாஸ்ட் அண்ட் யூ வில் வின் ஓகேங்களா. ஸோ அந்த இது பார்த்துங்க, இஃப் எடுத்துடணும் இந்த இடத்துல ஓகே. ஸோ இந்த மாதிரி வரும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுலையுமே நம்ம தடு மாதிரி ஒரு 2-3 மார்க் வாங்கிடலாம். மெயின் பார்ட்டே நமக்கு என்னது அப்படின்னா அந்த 5 மார்க் தான். ஏன்னா அதில் தான் 35க்கு ஒரு 25 மார்க்லேருந்து 30 மார்க் அசால்ட்டாக ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் அடுத்து வரேன், வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்துங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் எல்லாம். கம்பைன் த சென்டென்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஐ வென்ட் டு, அதாவது கம்பைன் த சென்டென்ஸ் யூசிங் தோ சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன சொல்லியிருக்காங்க, இது ஆக்டிவ் வாய்ஸ் வச்சுருங்க. கம்பைன் த சென்டென்ஸ் யூசிங் தோ யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணணும். ஐ வென்ட் டு ஹிஸ் ஹோம் பட் ஐ குட் நாட் மீட் ஹிம், தோ ஐ வென்ட் டு ஹிஸ் ஹோம் ஐ குட் நாட் மீட் ஹிம். சேம் அதே தான். இங்க வந்து பட், அங்கே வந்து என்ன தோவை தூக்கிட்டு பட்டு போட்டோம், இங்க தோ ஆட் பண்றோம் பட்டை ரிமூவ் பண்ணிடுறோம். சேம் லைக் த ஸ்பாட் தேரருக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஓகேங்களா. ஐ எக்ஸ்பிளைன்ட் ஹிம் எ லாட், நான் உனக்கு நிறைய சொல்லி கொடுத்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். yet he was not convinced, ஆனாலுமே அவன் வந்து கன்வின்ஸ்ட் ஆகலை அப்படின்னு வருது. though I explained him lot he was not convinced. இந்த இடத்துல though ஆட் பண்ணி நீங்க வந்து yet வந்து ரிமூவ் பண்ணணும். though அந்த yet but இது எல்லாமே சிமிலர் மீனிங்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப though or but ரெண்டுல ஏதோ ஒன்று தான் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எழுதிருங்க. இப்போ இஆர்சி ரொம்ப ஈஸியானது. ஸோ இதுல வந்து நம்ம ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த கேசல், எனிமி, கேட்ஸ், வால்ஸ், கேட், வார்டர், அடுத்தது சிடடல், ஷேம்ஃபுல் டர்ல், கோல்டு, ஆர்ம்ஸ், நோ ஆர்ம்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அந்த லைன் அவங்க கொடுத்துருக்க லைன்ல இருந்துச்சுன்னா அது வந்து த கேசல் தான். த கேசல் நீங்க அந்த லைனை கண்டுபிடிச்சி போயம் என்ன அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா 1 மார்க், அதோடைய ஆத்தர் நேம், போயட் நேம் எழுதிட்டீங்கன்னா 1 மார்க், 2 மார்க். நீங்க எக்ஸ்பிளனேஷன்லாம் படிக்கவே தேவையில்ல. இந்த கீவேர்ட்ஸை படிச்சுட்டு நல்லா கேட்டுக்கங்க, இந்த கீவேர்ட்ஸை படிச்சுட்டு அது என்ன போயம், அதோடைய ஆத்தர் நேம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்க எழுதிட்டீங்கன்னாவே 2 மார்க் ஈஸியா ஒரு கொஸ்டினுக்கு வருது ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நம்ம ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப ஷார்ட்டா இருக்குது. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 3 இதுக்கு மட்டும் அது எக்ஸ்பிளனேஷன் படிச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரு 2 வந்தாலும் நம்ம ஈஸியா 6 மார்க்ல இருந்து ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் ஃபுல் மார்க். ஸோ அதனால இது நல்லா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கீவேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 யூனிட்டை நல்லா பார்த்துக்கோங்க. கீவேர்ட்ஸ், அந்த கீவேர்ட்ஸ் வந்தாவே அதுதான் தெரியணும். அந்த போயம், இந்த போயம்னா இந்த ஆத்தர் தான் அப்படிங்கிற ஆத்தர் நேம் படிச்சுங்க. ஈஸியா நீங்க எக்ஸ்பிளனேஷன் படிக்காமையே இந்த கீவேர்ட்ஸோட நீங்க படிக்க போறது இல்லை, சும்மா ஞாபகம் வச்சுக்க போறீங்க. கொஸ்டின் அதை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி தான். அப்போ நீங்க எக்ஸ்பிளனேஷன் படிக்காமலே ஈஸியா போயட் அந்த போயம் நேம் எழுதி 2 மார்க் 4 மார்க் ஈஸியா வாங்க. பிளஸ் எக்ஸ்பிளனேஷனும் நீங்க ஓரளவுக்கு லைட்டா பார்த்து அதை எழுதி வச்சிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஃபுல்லாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த மெட்டீரியல் அகெயின் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மினி மெட்டீரியல்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா. உள்ள வெப்சைட்டில் லிங்க் கிளிக் பண்ணி போயிடலாம். வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர், கீவேர்ட்ஸோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஹூ டிட் த நரேட்டர் மீட் அட் த அவுட்ஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் வெரோனா, ஹி மெட் 2 பாய்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சிம்பிள் ஆன்சர்ஸ். ஸோ இதில் உள்ளதான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 எல்லாத்தையுமே இப்போதைக்கு படிக்க டைம் இருக்காது. ஏன்னா கொஸ்டினும் அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் இதுதான் இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது. இதில் ஒரு இருக்கிறதே இம்பார்ட்டன்ட் தான். அப்போ 3 யூனிட்ல உள்ளதை நல்லா படிச்சுக்கோங்க. கீ ஆன்சர் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. மேபி நமக்கு இந்த இடத்துல ஒரு ரொம்ப இல்லாட்டியும் ஒரு 5-6 மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம எழுதுறதை பொறுத்து. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க, இப்போ இது வரைக்குமே நம்ம வந்து அங்கே ஒரு 5 மார்க், இங்கே ஒரு 5 மார்க், ஒன்றில் ஒரு 10-15ன்னு ஒரு 30 மார்க் வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு தயாராகிருப்போம்னு நினைக்கிறேன். அங்கேயும் பிச்சு போட்டு இனிமே தான் நம்ம மெயின் பார்ட்டு அந்த 5 மார்க்ல உள்ள போகிறோம் ஓகேங்களா.
ஓகே. ஸோ அதில் தான் நம்ம வந்து மெயினாக மார்க்கே ஸ்கோர் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்த்துக்கங்க. அப்புறம் மெயினாக அந்த 3 மார்க் செக்ஷனு டயலாக் ரைட்டிங்லாம் கேட்பாங்க. ஸோ டயலாக் ரைட்டிங்க்கு வந்து நீங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறீங்கன்னா அங்கே எப்படி பேசுவீங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இல்லை ஒரு பேங்க்குக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா அப்போ அங்கே எப்படி ஸ்பீச் கொடுக்குறது, ஸோ அந்த மாதிரி சிம்பிள் திங்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கங்க. அதுக்கு நீங்கள் சும்மா ஒன்றுமே படிக்கல அப்படின்னா இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்களாம் ஒரு டைலாக் வந்து பில்ட் பண்ண பாருங்க. எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஹாய் ஹவ் ஆர் யூ நம்ம அப்படிலாம் சொல்லுவோமா, குட் மார்னிங் அந்த மாதிரி அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது சும்மா மஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துங்க. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஹெட்லைன், ஓகேங்களா. ஹெட்லைன் வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணுறது. ஆன் பிஃபோர் டே அண்ட் டேட். ஆனுங்கிறது வந்து டேட்டுக்கு முன்னாடி வரும். ஆன் மண்டே, ஆன் 13th March, ஆன் 6th March. ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் உள்ளதை கொஞ்சம் ஈஸியாக ஓகே பார்த்துக்கோங்க. டிஸ்கிரைப் த ப்ராசஸ், அதாவது கப் ஆஃப் டீ, ஒரு கப் டீ போடுறது எப்படி, இல்லை ஆப்பிள் ஜூஸ், மேங்கோ ஜூஸ், ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் தான் கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப டேக் ஏ மில்க், ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி இது நம்ம அதை எடுத்துக்கிறதுக்கு டேக், வாஷ், கட்டு, ஸோ அந்த மாதிரி இந்த கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன கேட்குறாங்களோ, எதை பற்றி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆப்பிள் ஜூஸ் மேக் பண்ணுறது எப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது உங்கள் புக் பேக். ஸோ கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது பார்த்துக்கங்க. டேக் 4 or 5 ஆப்பிள்ஸ், ஒரு 4 அல்லது 5 ஆப்பிள் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. வாஷ் தம் வெல், அதை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்க. ஸோ இதுக்கு தான் இந்த கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது பார்த்தீங்களா. அடுத்தது கட் இன் 2 பீசஸ், அதை சின்ன சின்ன பீசஸை வந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க. புட் தெம் இன் 2 மிக்சர், அதை வந்து மிக்சர் கிரைண்டரில் போட சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆட் சம் மில்க், கொஞ்சம் பால் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேணுமா கொஞ்சம் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் ஜூஸ்லாம் வந்து ஐஸ் கியூப் போடுவோம்ல அந்த மாதிரி இது. அடுத்து ஃபில்டர் இட் அண்ட் சர்வ், அதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி இது எப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வெர்பு, நான் வெர்பல் ப்ரெசன்டேஷன் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பை சார்ட், பார் சார்ட், டயக்ராம், ஸோ டேபிள் அந்த மாதிரி கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறது ஈஸியாக எழுதலாம். நோட்டீஸ் ரைட்டிங் பார்த்துக்கோங்க. இப்படி தான் நோட்டீஸ் எழுதணும். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்க டாப்பிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் பார்த்துங்க. டேட்டு, டைமு, வென்யூ, அது என்ன இடம் அப்படிங்கிறதெல்லாம் போட்டுட்டு அந்த நோட்டீஸில் சும்மா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், 2-3 லைன் எழுதிட்டு யார் மூலமாக வருது, ஸோ எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம். ஸோ சம் டிப்ஸ் இங்கே இருக்கும், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நோட்டீஸ் ரைட்டிங்லையுமே ஈஸியாக 3 மார்க்ஸ் வந்து வாங்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து பேராகிராஃபை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 3 படிச்சு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஓகேங்களா. அது எழுதையில கொஞ்சம் இப்போ போயம்லாம் எழுதுறீங்கன்னா இப்போ இதில் ஷார்ட்டாக இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் பார்க்கலாட்டி இதை படிச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸ் போட்டு, ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டு அதில் போயம், தி கேசில், ஆத்தர் எட்வின் மியூரா, ஸோ அப்படிங்கிறது ஆத்தர் அந்த நேம் வந்து எழுதிருங்க. ஸோ அந்த மாதிரி எழுதியில கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போயம், ப்ரோஸ், சப்ளிமெண்ட்ரி 3 பேராகிராஃப், 3மே வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு நீட்டாக எழுதிட்டு இதோட கீவேர்ட்ஸை நல்லா படிச்சு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்ஸில் கொஞ்சம் எழுதி வச்சுட்டீங்கன்னா மேபி நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா 5 இல்லை இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த கதையை யூடியூப்ல போய் கூட தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் எழுதுற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் வர இடத்துல ஒரு 3 மார்க்காவது வரும். அப்போ ஒரு 9 மார்க்ல இருந்து ஒரு 10 மார்க் வரைக்கும் 3 பேராகிராஃப்க்கும் சேர்த்து ஈஸியாகவே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஸ்லோகன் ரைட்டிங், ஏதாவது ஒரு இது மாதிரி ஸ்லோகன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும். அது வந்து ஈஸி தான் பார்த்துக்கோங்க. இதில் உள்ள கீவேர்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது லெட்டர் ரைட்டிங் எப்படி இருக்கணும்னு பாருங்க. ஃப்ரம் இருக்கணும். ஃப்ரம் டு, டியர் சார், அந்த என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் போட்டுட்டு கடைசியில் தேங்க்யூன்னு போட்டு உங்கள் ஃபெய்த்ஃபுல்லி உங்களோட நேமுக்கு பதிலாக XXXYY அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கீழே டேட்டு அந்த மாதிரி இது அதுக்கு ஒரு மெட்டீரியல் கூட வச்சிருந்தேன். இது 1 வேர்ட் மெட்டீரியல். இந்த பிடிஎஃப் எல்லாமே நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஓகே. ஸோ அடுத்தது அது 1 வேர்ட் மெட்டீரியல். உங்களுக்கு 1 வேர்டு படிக்கிறதுக்கு நீங்கள் வே டு சக்ஸஸ் கைடு இதை கூட வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ லெட்டர் ரைட்டிங் வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃப்ரம் XXXYY, அதாவது அட்ரஸ் நீங்கள் எழுதுறோம்னா எழுதலாம், இல்லாட்டி இந்த மாதிரி போட்டுட்டு டேட் போட்டுருங்க. நாளைக்கு எக்ஸாம் டேட்டை கூட போடலாம். யாருக்கு எழுதுறீங்க அப்படிங்கிறத போடுங்க. இந்த ஹெட் மாஸ்டருக்கு அங்கே யார் கொடுக்குறாங்களோ அதை போட்டுட்டு ஸோ அது என்ன அவங்களுடைய அந்த டிசிக்னேஷன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னையில் இருக்குல்ல, அதாவது டியர் சார் சப் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ரெக்யூஸ்ட், அதை ரெக்யூஸ்ட் பண்ண அவங்க என்ன கொடுக்குறாங்களோ ஸோ அந்த கண்டென்ட் வந்து போட்டுட்டு ஸோ நீங்களாம் எழுதுங்க. ஸோ இந்த பிடிஎஃப்லாம் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸி தான். எங்கடா அந்த மெட்டீரியல் பாவிகளா டே, அதான்டா மெயின் மெட்டீரியல், அதை காணும். 2 நிமிஷம். ஸோ லெட்டர் ரைட்டிங்லாம் வந்து அப்படி தான் எழுதணும். இங்கே வந்து ஃபார்மல், இன்ஃபார்ம் லெட்டர் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிற ஃபார்மெட் இருக்கும் இந்த பிடிஎஃப்ல, அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயோடேட்டா ரொம்ப ஈஸியானது. பயோடேட்டா நேம் போட்டுக்கிறீங்க, ஏஜ், உங்கள் ஏஜ், குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன அது என்ன வேணாலும் போட்டுங்க, பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிகாம் அந்த மாதிரி. இல்லை அவங்க ஏதாவது பர்டிகுலராக ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா போடுங்க, இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டுட்டு ஏதாவது ஒரு அட்ரஸ் எழுதிட்டு டிக்ளரேஷனில் போயிட்டு இந்த மாதிரி இதில் உள்ள டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. பிளேஸ் என்ன இடம்,
டேட்டு போட்டுக்கோங்க. உங்கள் யுவர் ஃபெய்த்ஃபுல்லி உங்கள் நேமுக்கு பதிலாக நேம் போடுறதுனால ஓகே, இல்லை XXX இல்லை YYY போட்டுக்கலாம். அட்ரஸ் போட்டுட்டு ஏதாவது ஒன்று எழுதிருங்க. இந்த மாதிரி ஸ்பாட் தேரர் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தனியாகவே. ஸ்பாட் தேரருக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை தனியாக பாருங்கள். அதில் 5 out of 5 வாங்குறதுக்கு நான் டிப்ஸ் சொல்லியிருப்பேன், என்னென்ன பண்ணணும்னு அதை பார்த்துக்கோங்க. இந்த மெட்டீரியலை வச்சு தான் சொல்லியிருப்பேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான். ஓகேங்களா? சம்மரி நோட்ஸ் மேக்கிங். ஸோ அதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. சம்மரியா நோட்ஸ் மேக்கிங்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆனால் ஈஸியாகவே சம்மரி எழுதணும்னு தெரியுறேன். சம்மரியை பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த சம்மரி நோட்ஸ் மேக்கிங், ரஃப் காஃபி, ஃபேர் காஃபி, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து நீட்டாக எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த மாதிரி பேசேஜ் கொடுத்து கொஸ்டின் கேட்கறது, ஸோ இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது மெயினாக என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 7 5 மார்க் அட்டன் பண்ணுறீங்களா, இந்த இடத்துல தான் ஒரு குரூஷியலான ஒரு முக்கியமான பார்ட். இங்கே தான் நீங்கள் எந்த கொஸ்டினையுமே மிஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியுது இல்லை அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் அட்டன் பண்ணணும் எல்லாத்தையுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுங்க. குறிப்பா அந்த ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. நம்மளா அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்து பேராகிராஃப் மாதிரி டெவலப் பண்ணுறது, அதெல்லாம் நீட்டா ஒரு 1 பேஜ் வரைக்கும் சும்மா அதை அப்படியே போட மட்டும் எடுத்துட்டு எழுதாம கொஞ்சம் உங்களால எவ்வளவு டெவலப் பண்ண முடியுமோ அது ஒரு பேராகிராஃப் மாதிரி, ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நீட்டா டெவலப் பண்ணி எழுதுனீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பேராகிராஃப் நீங்க படிச்சதே கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொஞ்சம் நீட்டா எழுதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஈஸியா பாஸ் பண்றதுக்கு வழியை பாருங்க. இந்த ஒரு பாஸ் பண்றது சரி, அந்த ஒரு 50 60க்கு மேல எடுக்கலாம். நீங்க பாஸ் மட்டும் தான் பண்ணா போதும் அப்படிங்கிறவங்க இந்த கடைசி இந்த 7 5 மார்க் கம்பல்சரி எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிருங்க. தெரியுதோ எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிருங்க. நான் சொன்ன மாதிரி ERCயோட அந்த போயட் அந்த கீவேர்ட்ஸ் வந்து பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்க 1 வேர்டை கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. 1 வேர்ட்ல ஒரு 10 15 மார்க் எடுத்துடலாம். ஸோ இதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னாவே பாஸ் வந்து ஈஸியா பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இந்த 3 மார்க்ல இந்த ப்ராசஸ், டிஸ்கிரைப் த ப்ராசஸ், ஸோ டைலாக் ரைட்டிங், ஸோ அந்த மாதிரி இடத்துல அதுலலாம் கொஞ்சம் ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நல்லா பண்ணுங்க. நாளைக்கு எக்ஸாம் சூப்பரா அட்டன் பண்ணுங்க. கொஸ்டின் ஈஸியா வரும்னு நான் காட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.